கரங்களை உயர்த்தி கத்திர சூத்திரமனும் கத்த நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த அந்த வேத பகுதி எப்படி வச்சுக்க, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ரெகுலராக பைபிள் படிக்கும்போதெல்லாம் இந்த பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் அதிகமாக பேசினதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். சரியா? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நிறைய வாசித்தோம். ஆனால் முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து நானே அப்படின்னா அர்த்தம் ஐ ஆம், நான் ஒருத்தர். நான் அப்படின்னா இதை போல நிறைய பேர் இருக்கிறாங்க அர்த்தம். நானும்னா எல்லாரும் போல நானும். ஐ ஆம், நானே அப்படின்னா அவர் தான் சொல்றாரு. இங்க கீழே என்ன சொல்றாரு? மெய்யான திராட்சை செடி. அப்போ இங்க என்ன சொல்றாரு? நானே திராட்சை செடி, நீங்கள் சொல்லுங்க கொடிகள். இப்போ ஒரு மரம்னா அதுல கிளைகள் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் இல்ல? திராட்சை செடி கொடி. இன்னும் சொல்ல போனா அந்த பழங்கள், திராட்சை பழம் கனி எதுலதான் இருக்கும்? எதுலதான் இருக்கும்? கொடியில தான் இருக்கும், செடியில இருக்காது. கொடியில தான் இருக்கும். ஆனா செடியில இருந்தாதான் கொடியில பழம் வரும். புரியுதா? அப்போ அழகாக பார்க்கறதுக்கு அந்த கொடிதான் அழகா இருக்கும். அங்கங்க அப்படி இந்த ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோலாம் பார்த்து அழகா இருக்கும் திராட்சை பழங்கள். அப்போ இவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு 3 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வாசிக்கும் போது நிறைய விஷயம் பார்த்துட்டோம். சரியா? என்ன சொல்றாரு? 1ஆம் வசனத்தில் நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 2ஆம் வசனம் வாசிங்க. எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அவர் செடி, நம்ம கொடின்றதை வச்சுக்கிட்டே பாருங்க. இப்போ அந்த கொடியில 2 கொடி. என்ன சொல்றாரு? கனி கொடாது இருக்கிற கொடி, அடுத்தது கனி கொடுக்கிற கொடி. இப்ப நீங்க தான் வச்சீங்க, நீங்க தான் கொடி, திராட்சை கொடி. உங்களை நீங்களே இருதயத்தை தொட்டு யோசிச்சு பாருங்க. கனி கொடுக்கிற கொடியா, கனி கொடாது இருக்கிற கொடியா? கனி கொடுக்கிற கொடி. பரவாயில்ல சொல்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? கனி தான் என்னது? அந்த பலன். புரியுதா? செடியை வச்சவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? பலன் உண்டாகணும் தானே? அந்த அத்தி மரத்தை குறித்து சொல்றாரு, 3 வருஷமா தேடுற, பலன் கொடுக்கல. ஓ, ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கவனிங்க, பலன் எதிர்பார்க்க. ஆண்டவருக்கு பலன் கொடுக்குறீங்களா? பிரயோஜனமா இருக்கிறீங்களா? எந்த வகையில பிரயோஜனமா இருக்கிறீங்க? கனி கொடுக்கிற கொடியா இல்ல கனி கொடாது இருக்கிற கொடியா? யோசிப்பார். கனி கொடுக்கிற கொடி அது இன்னும் அதிகமா கனி கொடுக்கறதுக்கு என்ன பண்றாராம்? சுத்தம் பண்றாரு. அப்படி என்ன பண்றாரு? சீர் பண்றாரு. இந்த பார்க்கில் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், இப்பெல்லாம் நிறைய மிஷின் வந்துச்சு. அப்படி போனா மேல இருக்கிறதெல்லாம் கட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணா, இவ்வளோ பெரிய சிசர் வச்சிருப்பான். சரியா? வச்சு கட் பண்ணிட்டே இருப்பாரு. அது என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ நல்லா கவனிங்க. கனி கொடுக்கிற கொடிக்கு தான் என்ன பண்றாரு? சுத்தம் பண்றாரு. கனி கொடாது இருக்கிற கொடி சுத்தம் பண்றாரா? என்ன போடுக்குது? அறுத்து போடுகிறார். இப்போ நல்லா கவனிங்க. சுத்தம் பண்றது வேற, அறுத்து போடுறது வேற. சுத்தம் பண்றது என்ன அர்த்தம்? கொஞ்சம் நம்ம கஷ்டமா தான் இருக்கும். ஏன் இதெல்லாம்? நீங்க அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும், இன்னும் அதிகமா அவர்தான் போட்டு அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்யறார் சொல்லுங்க? சுத்தம் பண்ணுகிறார். கொடாது இருக்க கொடி அதுக்கு மொத்தமா ஒரே தான், அறுத்து போடுகிறார். எப்படி? எது நம்மளை சுத்திகரிக்குது? நான் உங்களுக்கு சொன்ன, 3ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா, இப்போ சுத்தமா இருக்கிறீங்க. எது உங்களை சுத்திகரிக்குது?
உபதேசம். அதான் நான் முதல்ல இதெல்லாம் படிக்கும்போது நிறைய சொன்னேன். அப்போ உங்களை சுத்திகரிக்கும்படி ஆண்டவர் பேசுறார். என்ன பார்த்து சொல்றீங்கன்னா யாரை பார்த்து சொல்லல, புரியுதா? அப்போ உங்க இருதயத்தில் ஏதாவது ஒரு காரியம் குத்துதுன்னா நம்ம தான் சரியாகும், புரியுதா? அந்த உபதேசம் நம்மளை என்ன செய்யுது சொல்லுங்க, சுத்திகரிக்கிறது. நான் சொன்ன உபதேசத்தை நீங்க கேட்டு ஏற்கனவே இருக்கிறதால என்ன செய்யறீங்க, சுத்தமா தான் இருக்கிறீங்க. இன்னும் அதிகமா பிரயோஜனமா இருக்கணுன்றதுக்காக இன்னும் என்ன செய்கிறார் சொல்லுங்க, சுத்திகரிக்கிறார். இது எப்படின்னா 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாரும் காலை கழுவ ஆரம்பிக்கிறார். ஒரு சாதாரண உடையை உடுத்தி கொண்டு சீலையை கட்டி கொண்டு காலை கழுவி துண்டுனால என்ன செய்யறார், துடைக்கிறார். அப்போ பேதுரு சொல்ல, ஆண்டவர் நீங்க ஆண்டவராச்சே, நீங்க எப்படி ஒரு சாதாரண மனுஷன் சீசன் என் காலை கழுவலாம்? அவர் என்ன சொல்றாரு, இதை நான் செய்யறதுக்கு நீ அனுமதிக்கலைன்னா என்கிட்ட உனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை, பங்கு இல்லைன்னு அவரு சொல்றாரு, அப்படியா உங்ககிட்ட பங்கு இல்லைன்னா என்ன செய்யுங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் மொத்தமா என்ன கழுவுங்கன்ற. அப்போ அவர் சொல்றாரு, முழுகினவன் சுத்தமா இருக்கிறா, காலை மாத்திரம் கழுவுனா போதும். அப்படின்னா அர்த்தம், நீங்க ஏற்கனவே சுத்தமா தான் இருக்கிறீங்க, ஆனா ஒரு சில காரியங்கள் கரெக்டா அந்த டைம் கேட்ட ஒரு சுத்திகரிப்பை நான் உங்களுக்கு செய்யறேன். இதான் சொல்றாரு, நீங்கள் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே ஏற்கனவே என்ன செய்யறீங்க, சுத்தமா இருக்கிறீங்க, இன்னும் சுத்தமாக பரிசுத்த இந்த சாரி வெளிப்படுத்த விசேஷத்தில் அதான் சொல்றாரு, பரிசுத்தமா இருக்கிறவன் சொல்லுங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். புரியுது? அப்ப நல்லா கவனிங்க, நம்ம சுத்திகரிக்கப்பட்டவர்கள் பிரயோஜனமா இருக்கிற மக்கள் இன்னும் அதிகமா அவருக்கு கனி கொடுப்பதற்காக நம்மளை என்ன செய்கிறார், அவருடைய உபதேசத்தினாலே நம்மளை என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார். கையில வீதி கத்துற சூத்திரமனுமா, புரியுதா? நான் உக்கிரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை சொல்லுங்க என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். அதனால கவனி, டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி படிக்கணும். டெய்லி படிச்சாதான் அன்னன்னைக்கு நீங்க என்னென்ன சந்திக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை உங்களை நிலைக்க செய்திருந்தாலும் தவறி போக செய்திருந்தாலும் அந்த வார்த்தை உங்களை என்ன செய்ய சொல்லுங்க, கண்டித்து உணர்த்தும், உங்களை என்ன செய்யும், சரிப்படும். அதனால தான் சொல்றாரு, பாவம் செய்யாதபடி வார்த்தை சொல்லுங்க என் இருதயத்துல சொல்லுங்க வைத்து வைத்திருக்கிறேன். கைகளை வீதிகத்துல சூத்திரம் பண்ணுவோமா? அவருடைய வார்த்தை தான் நம்மளை சுத்திகரிக்கிறது. அவருடைய வசனமே சத்தியம், புரியுதா? அவருடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். அவருடைய வசனம் தான் என்ன செய்ய சொல்லுங்க, அது சத்தியமாய் இருக்கிறது. கையில வீதிகத்துல சூத்திரம் பண்ணுவோமா? அப்ப அந்த வார்த்தை நம்மளை சுத்திகரித்து இன்னும் அதிகமா நம்ம கனி கொடுப்பதற்கு நம்மளை என்ன செய்யுது, அது உற்சாகப்படுத்துகிறது. புரியுதா? அந்த வார்த்தை இன்னும் சொல்ல போனா எபேசியர்ல சொல்றாரு, எதனால நம்மளை சுத்திகரிக்கிறாரா, அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 2 வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. அந்த சத்தியம் தான் நம்மளை சுத்திகரிக்கிறது, திருவசனத்தை கொண்டு. ரெண்டாவது, தண்ணீர் முழுக்கினாலும் நம்மளை என்ன செய்கிறார் சொல்லுங்க, சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கரை திரை இல்லாத சுத்தமான பரிசுத்தமான மனவாட்டியா நம்மளை கொண்டு போய் அவர் ராஜ்யத்தில் நிறுத்துவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, அந்த தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. எல்லாத்துக்கும் மேல ஞானஸ்தானம் கொடுத்து 10:28 அதிகாரத்தில் சொல்றாருல, எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க. அதோட விட்டாரா, நான் உங்களுக்கு கற்பித்த யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுத்ததோடு முடியல, அந்த உபதேசத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு தினந்தோறும் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும், சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நம்மளை என்ன செய்யணும் சொல்லுங்க, ஒப்பு கொடுக்க வேண்டும். கைகளை வீட்டுக்கத்தன சூத்திரமா சொல்றாரு, உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்போ ஒரு 3 காரியம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 4ஆம் வசனத்துல எண்ணில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க வாய் திறந்து, எண்ணில் நிலைத்திருங்கள். அடுத்தது 7ஆம் வசனத்துல
என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். அப்போ எதுல நிலைத்திருக்கணும்? அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். 9ஆம் வசனத்துல என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதெல்லாம் முக்கியம். கொடியானது செடியிலே நிலைத்திருந்தாதான். இல்லைன்னா என்ன ஆகும்? அழகாதான் இருக்குது கொடி, ஆனா செடியை விட்டு விலகிட்டா கனெக்ஷன் இல்லைன்னா புரியுதா? திராட்சை பழத்துல என்ன இருக்குது சொல்லுங்க என்ன பழத்துல என்னமா இருக்கு? ஜூஸ் இருக்கு, அதான குடிக்கிறோம். ஜூஸ் இருக்கு. அந்த ஜூஸ் எதுல இருந்து வருது? பழத்துல இருந்து வருது. பழத்துக்கு ஜூஸ் எதுல இருந்து வருது? செடியில இருந்து வருது. செடிக்கு எங்க இருந்து வந்து? பூமியில இருந்து வருது. பூமிக்கு எங்க இருந்து தண்ணி வருது? நம்ம ஊத்துற தண்ணி. நம்ம ஊத்துற தண்ணி தான் செடி வேறு இழுத்து, செடி என்ன இது கொடுக்குது? கொடிக்கு கொடுக்குது. கொடி வந்து கனிக்கு கொடுக்குது. தண்ணி வந்து ஜூஸா மாறும். புரிஞ்சுதா? இப்ப இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம எதுல நிலைத்திருக்கணும் சொல்லுங்க? செடியில நிலைத்திருக்கணும். இல்லைன்னா அது காஞ்சி போன செடி. அதை என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க. பின்ன மேல 4ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல சொல்றாரு, வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை எதுல சுட்டெரிக்கிறாங்களா? அக்கினியிலே சுட்டெரிக்கிறார்கள். அப்ப நிலைத்திருந்தா சுட்டெரிக்கப்படுவதுதான் முடிவு. அப்ப நல்லா கவனிங்க. நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? செடியில நம்ம நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கும். இப்போ எதெல்லாம் நிலைத்திருக்கணும்? 3 பார்க்க போறோம். சொல்லுங்க. அவரில் நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும், 3வது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கு. ரொம்ப சுருக்கமா பார்த்து முடிச்சிரும். முதல்ல சொல்லுங்க, அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவரில் நிலைத்திருக்கலன்னா அந்த செடிக்கும் கொடிக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை, கனெக்ஷன் இல்லை. காஞ்சி போன கொடி என்ன பண்ணுவாங்க? வெட்டி எங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க? அக்கினியிலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அங்க 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, கலையை வந்து செய்யுங்க, வளர விடுங்க. இப்ப பிடுங்கன்னா என்ன ஆகும்? அது ஏற்கனவே இருக்கிற பயிரையும் சேதப்படுத்தும். ஆனால் அறுப்பு காலம் வரைக்கும், அந்த ஹார்வெஸ்ட் வரைக்கும் என்ன செய்யுங்க? வளர விட்டுருங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து அந்த பயிர் முதிர்க்க வந்த நேரத்துல கலைகளை பிடுங்கி என்ன செய்யுங்க? அக்கினியில சுட்டெறிங்க. அந்த கோதுமையை என்ன செய்யுங்க? களஞ்சியத்துல சேர்த்து வைங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே புரியுதா? அந்த காஞ்சி போன அந்த கலைகள் இல்லைன்னா கனி கொடுக்காததுக்கெல்லாம் முடிவு என்னதான் சொல்லுங்க? என்ன செய்யறது? சுட்டெரிக்கப்படுவது. அப்போ நம்ம ஜாக்கிரதையா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். எதுல நிலைத்திருக்கணும்? அவரில் நிலைத்திருங்கள். புரியுதா? அவரில் நிலைத்திருக்கணும். என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமா நடக்கணும். அப்பதான் அவர் கூட இருப்பார். நான் அவனிலும் அவனுக்குள் நான் அவனிலும் அவன் என்னிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்குள்ள நாம் இருக்கிறோம், நமக்குள் அவர் இருக்கிறார். ரெண்டுமே ஒண்ணுதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதே போல கிறிஸ்து உங்களுக்குள்ள, ரெண்டுமே இருக்கு வசனம். அவர் நமக்குள்ள இருக்கணும், நம்ம அவருக்குள்ள இருந்தா அவருக்கு எப்படி இருப்போம் சொல்லுங்க? பிரயோஜனமா இருப்போம். அவருக்குள்ள இருக்கணும்னா நம்ம அவர் நமக்குள்ள இருக்கணும். அவர் நமக்குள்ள இருக்கணும்னா அவருக்கு பிரியமானதை செய்யணும். இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களை நல்லா கவனிச்சு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டாங்கன்னா இன்னும் 2 நாள் இந்த வீட்டில் இருக்கலாம்னு ஆசை இருக்குல்ல? நீங்க சொல்றது ஒண்ணு, அவங்க செய்யறது ஒண்ணு, ஏண்டா வந்தாங்கன்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா 2 நாள்ல 2 மணி நேரம் கூட அங்க இருக்க முடியாது. எப்படா வெளியே போலான்னு இருக்கும். புரியுது? அப்போ உங்களுக்குள்ள அவர் இருக்கணும்னா சொல்லுங்க, அவருக்கு பிரியமா இருந்தாதான், அவர் சொல்றபடி நடந்தாதான் என்ன செய்வோம்? அவர் நமக்குள்ள இருப்பார், நம்ம அவருக்குள்ள இருப்போம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது நல்லா கவனிங்க. அவர் நமக்குள் நிலைத்திருக்கணும்னா எதன் மூலமா நிலைத்திருக்கிறார்? ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு அடுத்தது போயிடுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதுலேயே 6ஆம் அதிகாரம் 54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பிய திருவிருந்தப்பெல்லாம் நம்ம அந்த வார்த்தை சொல்லணும். எதுக்கு சொல்லுங்க? அவரில் நிலைத்திருக்கணும்னா அவருடைய ரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் நம்ம என்ன செய்கிறோம்?
பங்கு பெறுகிறோம். அப்பத்தை பிற்கும் போது என்னுடைய சரீரம் சொல்றார், திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய நித்திய ஜீவன் தருகிற என்னுடைய ரத்தம் அப்படின்றார். அடுத்து சொல்றார், என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். 56 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். புரிஞ்சுதா? அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கணும், நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? நம்ம புரிஞ்சுதா? எத்தனை பேர் புரியுது? அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் பங்கு பெறுவதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு அதுக்கு மாத்திரம் வரவங்களே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கு கரெக்டாக வந்துட்டு அப்புறம் 2ஆம் வாரம் 3 வாரம் ஆளக்கான். இன்னும் நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் வீக் கூட வரதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒன்றா ஆண்டவர் சொன்னதான் செய்கிறோம். என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். சும்மா இல்லை, இதை பங்கு பெறுகிறவனுக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன், அவன் எனக்குள் நிலைத்திருக்கிறான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இதை செய்கிறவனுக்கு என்ன ஒன்று சொல்லுங்க? நித்திய ஜீவன் உண்டு. முக்கியமா நிறைய ஆசை இருக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு. பிரதானமான நோக்கம் என்ன? நமக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவன் வேணும். கைகளை வேதிகத்திர சோத்திரம் வேணும். அப்போ அவரை நிலைத்திருக்கணும்னா எதுல? அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு வழி. அந்த திருவிருந்தில் பங்கு பெறும்போது, அவருடைய சரீரம் அவருடைய ரத்தத்தில் பங்கு பெறும்போது அவர் நமக்குள் நிலைத்திருக்கும். திரும்பி வாசிக்கிறீர்கள், அவர் நான் பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்க. அவரில் நிலைத்திருக்கன்னா புரிஞ்சுதா? எதை மிஸ் பண்ணாலும் ஆராதனை எந்த வாரம் மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமா கருத்தோட அந்த திரு பகுதியில் என்ன செய்யுங்க? பங்கு பெறுங்க. இன்னொன்று, அவரில் நம்ம நிலைத்திருக்கணும்னா என்ன செய்யணும்? 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் யாராவது வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே சொல்லுங்க, தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கணும். நான் சொல்லுங்க, என் வழி தனி வழின்ற மாதிரி பேசாதீங்க. என்ன சொன்னாலும் நான் அப்படிதான் இருப்பேன். புரிஞ்சுதா? அப்ப என்ன செய்யணும்? அவர் நடந்த மாதிரி நம்ம நடக்கணும், அவர் பேசின மாதிரி நம்ம பேசணும். எத்தனை பேர் பேசுறீங்க? வாய்க்கு வந்தது பேசுறவங்க ஒரு சில நேரத்தில். அவர் நடந்த சொல்லுங்க, வாய் திறந்து, அவர் நடந்தபடி, அவர் வாழ்ந்தபடி. அப்படி இருந்தாதான் அவரில் நிலைத்திருக்க முடியும். அவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி நம்ம வாழ்ந்தா அவர் நமக்குள்ள இல்லை. அதே 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் 2 வசனம் 27, 28 வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்கவில்லை. வாசிங்க. போதிக்க வேண்டியது அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களா? நல்லா கவனிங்க. அவரில் நிலைத்திருக்கிறோம்னா எதனால நம்ம தெரிந்து கொள்கிறோம்? உங்களுக்குள் தேவன் கொடுத்த அபிஷேகத்துல நிலைத்திருங்க. அப்படின்னா என்ன? நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? இப்ப சொல்லுங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறார்கள். எதனால அறிந்து கொள்கிறோம்? அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியினாலே அவர் நமக்குள்ள இருக்கிறார். என்ன சொல்றார்? கொரிந்தியர்களை சொல்லும் போது இந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்று இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள தேவன் தங்கி இருக்கிற சொல்லுங்க. ஒரு வாயை திறக்க மாட்டேங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். புரியுதா? அப்போ அவர் உள்ள இருக்கிறார் என்ற எதனால அறிகிறோம்? நமக்குள்ள இருந்து ஆவியார் என்ன செய்யறார்? கிரியை செய்யறார், பேசுறார், உணர்த்துறார். எத்தனை பேர் புரியுதா? உணர்த்துறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிறார், நம்ம அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. உள்ள வரும்போது எல்லாருக்கும் தெரியற மாதிரி கூட நிறைய காரியங்கள் நடக்கும். ஆர்ப்பரிப்போட ஆவியான உள்ள வரதை நம்ம என்ன செய்யறோம்? உணர முடியும். ஆனா வெளியே போகும்போது ஆர்ப்பரிப்போட போக மாட்டாரு, சைலண்டா போயிடுவார். சவுலுக்குள் வரும்போது பார்த்தா அவங்க தீர்க்கதரிசி சொல்லிட்டே இருந்தான், போகும்போது சைலண்டா போயிட்டார், விலகினார்னு இருக்கும். புரியுது? எத்தனை பேர் புரியுது? அப்போ எதனால? துக்கப்படுத்தாதிருங்கள்.
முத்திரையாய் பெற்ற சொல்லுங்க, நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்கள். அவரில் நிலைத்திருக்கணும். நான் உள்ள இருக்கிற ஆவியானவரை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்க. உள்ள குத்து சொல்லும் போது, பேசும்போது, உணர்த்தும் போது, ஆமா ஆண்டவரே என்னை சரி பண்ணிட்டீங்க, என்னை கண்டித்து உணர்த்துனீங்க, நன்றின்னு சொல்லி சரியாயிடும். அவர் உள்ள பேசிக்கிட்டே இருப்பார், நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னா சைலண்டா நான் சொன்ன மாதிரி போயிடுவார். புரியுது? அப்புறம் அவரில் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க, நிலைத்திருக்க முடியும். எத்தனை விஷயம் பார்த்தீங்களா? அவர் நிலைத்திருக்கன்னா அந்த திருவிருந்து அசட்டை பண்ணாதீங்க. ரெண்டாவது, ஆவியானவர் என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, துக்கப்படுத்தாதீர்கள். புரியுதா? அடுத்தது போயிடும், எண்ணில் நிலைத்திருங்கள். அடுத்து என்ன சொன்ன, 7ஆம் வசனம் வாசிங்க. என் வார்த்தைகள் வாசிங்க. என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க நிறைய பேருக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கணும், அதான் நிறைய ஆசை. ஏன் நாம் நினைப்பது வசனம்லாம் நிறைய பேர் சொல்லி, நாம் நினைப்பதற்கும் சொல்லுங்க வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக கிரியை செய்கிற வல்லமைன்படி நமக்கு செய்ய வல்லவர். இதெல்லாம் தெரியும், நினைக்கிறதுக்கு மேல செய்வார் நடக்க. ஆனா நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க எதுல நிலைத்திருக்கணும், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். எத்தனை பேர் புரியுது? அப்போ அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கும். என்ன சொல்ல போனா அவர் வார்த்தையில நம்ம என்ன செய்யணும், வாழணும். ஃபாதர் ஒரு பாட்டில் வரும், வார்த்தையால் வாழ்கிறேன். நம்ம எதுல வாழ்றோம் சொல்லுங்க, வார்த்தையில. புரியுது? அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருந்தால் நம்ம கேட்கறது நிச்சயமா கிடைக்கும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? எல்லாரும் தெரிந்த வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் சொல்லுங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அது மாத்திரம் இல்ல, புரியுதா? எப்போ கிடைக்கும், வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தா. இப்போ ஒரு வசனம் வாசிங்க, அப்பதான் அது புரியும். 1 யோவான் 2 வசனம் நோட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு வசனம். 3:22 வாசிக்கும் போல, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானங்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறேன். நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொன்னார்தான். எப்போ அது கிடைக்கும் சொல்லுங்க, அவர் வார்த்தையை கை கொண்டு அவர் வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்து அவர் சொன்னபடி நாம் சொல்லுங்க வாழ்ந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ சொல்லுங்க, இப்போ அதை அவராலே என்ன செய்கிறோம் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுகிறோம். கையில வீதி கத்திர சூத்திரம் பண்ணுவோமா சொல்றாரு. முதல்ல எண்ணிலே சொல்லுங்க நிலைத்திருங்கள். ரெண்டாவது சொல்லுங்க என் வார்த்தையிலே நிலைத்து. நல்லா கவனிங்க, அவர் வார்த்தை நமக்குள்ள இருந்தான், நம்ம வழி தவறி போக மாட்டோம். அதிலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் படிச்சீங்களே, அதுல 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து சொல்லுங்க அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்க, பாவம் செய்ய மாட்டான். வித்துனா சீட், விதை. எது விதை? தேவனுடைய வார்த்தை. அப்போ அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்லுங்க, வழித்த சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க வயதிலிருந்து. அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்தால் சொல்லுங்க வழி தவறி என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அப்போ அவரில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். இன்னும் சொல்றாரு, நம்ம வாழ்க்கை நிலைத்திருக்கணும்னா அவர் வார்த்தைப்படி நம்ம நடக்கணும். ஒரு இடத்துல சொல்றாரு, உங்க சகோதரரும் தாயாரும் உங்களை தேடுறாங்கன்னு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி யார் செய்யறாங்களோ அவங்க தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரமா இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு 24 இருந்து அப்புறம் படிச்சு பாருங்க, கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் அஸ்திவாரப்பட்டு தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மேல் மோதினது, ஆனால் அந்த வீடு நிலைத்திருந்தது. ஏன்?
கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடும். அந்த வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்காத வீடு மணலின் மேல் வீடு கட்டின புத்தி இல்லாத மனுஷனுடைய வீட்டுக்கு ஒப்பான். பெருவெள்ளம் வந்தது, காற்று மேல் மோதினது, புரியுதா? மழை வந்தது, வீடு அழிந்து போனது. அப்போ நம்ம வாழ்க்கை நிலைத்திருக்கணும்னா சொல்லுங்க, அவருடைய வார்த்தையிலே, வாய்த்தர சொல்லுங்களேன், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். கையிலே வைத்து கத்துற சொந்த வார்த்தை எது? அவர் தான். இன்னும் சொல்ல போனா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இயேசுதான் வார்த்தை. வெளிப்படுத்த விசேஷம் 19 அதிகாரத்திற்கு அவருடைய நாமம் எழுதப்பட்டிருந்த அவருடைய நாமம் என்ன சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவா இந்த உலகத்துல பிறந்தார். அப்ப அவர் நமக்குள்ள இருக்க ரெண்டாவது ஒண்ணுதான். அவரில் நிலைத்திருந்தாலும் சரி, அவர் வார்த்தையிலே நிலைத்திருந்தாலும் சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை நிலைத்திருக்கு. கடைசி என்ன சொன்ன சொல்லுங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. இப்போ பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். எதுல நிலைத்திருக்க சொல்லுங்க? அடுத்தது அவருடைய அன்பு. 2 விஷயம். அவர் மேல அன்பு கூறுவதில் குறையக்கூடாது. 2வது, அவருடைய அன்பு நமக்குள் நிலைத்திருந்தால் எல்லாரையும் நம்ம அன்பா நேசிப்போம். 2மே தான். ஏன்னா நான் ஆண்டவரை மாத்திரம் நேசிக்கிறேன்ட்டு கூட பிறந்த ஆளை இல்லைன்னா நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளை பகைத்தால் நம்ம யாரா சொல்லுங்க? பொய்ய. யோவான் 4 அதிகாரத்தில் தான் சொல்ற, கண்ட சகோதரிடத்தில் சொல்லுங்க 22, அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கூட இருக்கிறவனை நீ நேசிக்கலையே. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், நற்குல செடியை கொண்டு வந்து வச்சேன், நான் தான் மெய்யான திராட்சை செடி. அதான் வித்தியாசம். நற்குல செடி வச்சாரு, ஆனா அந்த செடி என்ன பழத்தை கொடுத்துச்சு? கசப்பான பழத்தை கொடுத்துச்சு. கசப்பு எது சொல்லுங்க? கோபம், வைராக்கியம் இருக்குதா சொல்லுங்க. எத்தனை பேர் பார்த்து அப்படி முகத்தை திருப்பிக்கிறீங்க? உங்க மூஞ்சில முடியக்கூடாது, இருக்கக்கூடாது. புரியுதா? நல்லா கவனிங்க. யாரிடத்தில் சொல்லுங்க, சமாதானமாய் இருக்க நாடுங்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்க கூடுமான வரைக்கும், அதான் அந்த வார்த்தை, கூடுமான வரைக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சமாதானத்தை தேடுங்க. அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிற தாவீது சொல்றாரு, நானும் சமாதானத்தை நாடுகிறேன். அவன் சண்டையே போட்டாலும் சரி, நீங்க சமாதானமாவே போங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, யாரும் என்ன செய்யாத, கசந்து கொள்ளாத, கசப்பான பழம் கொடுக்காத. புரியுதா? அப்போ காரணம் என்ன? அன்பு. அன்பு இருந்தா என்ன வராது சொல்லுங்க. எபேசியர்ல தானே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்களே என்ன செய்யாதீங்க, கசந்து கொள்ளாதிருங்க. புரியுதா? சொல்லப்போ அன்பு குறைஞ்சா என்ன வந்துடும்? அன்பு அதிகமாச்சுன்னா கசப்பே வராது. சொல்லுங்க. முற்றிட்டு போனோம் தெரியணும். யார்கிட்ட கசப்பு இருந்தால் எல்லாத்தையும் சரிப்பட்டு போகணும். இன்னும் 2 நாளில் புது வருஷத்தில் போகணும். கசப்போட உள்ளே போகாதீங்க. புது வருஷத்தில் நல்லா கனி கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா சொல்லுங்க, இன்னையோட கசப்புக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். அன்பிலே, வாயத்தில் சொல்லுங்க, என்னுடைய அன்பிலே நிலைத்திரு. எப்படி அன்பா சொல்றாரு? 13 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்தில் உயிரை கொடுக்கிற அன்பு. சொல்லுங்க, உங்க அதுக்காக நீங்க போய் உயிரை கொடுக்கணும்னு சொல்ல, அப்படி நேசிக்கின்ற. ஏன்னா அது ஓமை சொல்றார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கட்டளை. அதான் நீங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அன்பா இருக்கணும். யோவான் 17 அதிகாரத்தில் பின்னால சொல்றாரு, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? நம்மில் ஒன்றாய் இருக்கணும். அடுத்தது அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்னா இருக்கணும். எங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாம் ஒத்துமையா இருங்கம்மா அப்படின்னு. என்னத்த ஒரு தாயினுடைய இயக்கம் என்ன? அவங்களுக்கு 8 பிள்ளைங்க.
பேர பிள்ளைங்க பார்த்தா எத்தனையோ இருக்குது. என்ன இப்போ டக்குன்னு என்ன சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் எப்படி இருங்க, ஒன்றா இருங்க. பாட்டே உலகத்து மனுஷன் பாடுறான், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், உண்மையை சொன்ன ஒத்துக்கணும். எதை பாரு, காக்கா கூட்டத்தை பாரு, யாருங்க கற்றுக் கொடுத்தாரு? அப்போ அது ஒன்றா இருக்குது. நான் ஒரு தடவை பார்த்தேன், அங்கே ராயபுரத்தில் அங்கே கடை வச்சுருக்கோம். திடீர்னு உள்ளே போனால் ஒரு 1000 காக்கா இருக்கும். கா கத்துது. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒரு காக்கா அடிபட்டுருச்சு. அங்கே இருக்கிறவங்க ஒரு சொல்கிறாங்க, கிட்ட வராத, அது நீ ஏதோ அது டேமேஜ் பண்ண போறேன்னு ஒன்றும் தோன்று. பார்த்தா ஒரு காக்கா அடிபட்டுருக்குது. அங்கே இருக்கிற கவுண்ட் பண்ண முடியல, அவ்வளோ காக்கா எங்கன்னு வந்து தெரியல. அதுங்க கத்திக்கிட்டே இருக்குது, கா 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 கான்னு. அப்போ அதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல. என்னதான் முடியும்? கத்ததான் முடியும். அப்ப நல்லா கவனிங்க, ஏதாவது வகையில நீங்க அன்பா இருக்கிறன்றத என்ன செய்யுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கைகளை வைத்து கத்தரை சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போ நீங்கள் எதுல நிலைத்திருங்க சொல்லுங்க, அன்பிலே நிலைத்திருங்கள். ஏன்னா நம்ம அவர்கிட்ட அன்பா இருக்கிறோன்றதை எதனாலதான் தெரியப்பட முடியும் சொல்லுங்க, நம்ம பார்க்கிற சகோதரனிடத்துல அன்பா இருந்தாதான். கற்பனையே 2 தான் சொல்லிட்டார். உன் தேவனா கர்த்தரிடத்துல சொல்லுங்க, முதல் கற்பனை சொல்லுங்க, உன் தேவனா கர்த்தர் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயா. இதை முதலாவது கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2வது பிரதான கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல சொல்லுங்க, பிறனிடத்தில் என்ன செய்வாயாக சொல்லுங்க. அன்புதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாம். இன்னைக்கு யாரும் பிரமாணத்தை நம்ம கை கொள்ள வேண்டியதில்லை. ஆண்டவர் வந்துட்டு அப்புறம் பிரமாணத்துல நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனா அது நிறைவேறுது எதனால? நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க, அன்பா இருப்பதினால. ஒரே ஒரு வார்த்தை வாசித்து முடிச்சிருவோம். 1 யோவான் 5 அதிகாரம் முதல் வசனம் வாசித்து முடிச்சிருவோம். 1 யோவான் 5 அதிகாரம் 1வது வசனம். நல்ல கவனி, பிறப்பித்தவர் யாரு? நம்முடைய ஆண்டவர். அவரிடத்துல நம்ம அன்பா இருக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியும். நான் அன்பா நேசிக்கிறேன் சொல்றீங்க. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அப்படின்னு நீங்க பார்க்கிற சகோதர சகோதரிகள், புரியுதா? பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், அவரால் பிறப்பிக்கப்பட்ட உங்க கூட இருக்கிற மற்ற மக்கள் இடத்துல சொல்லுங்க, அன்பா இருக்க வேண்டும். கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரம் மூலமா 3 பார்த்தோம். முதல்ல அவரில் நிலைத்திருங்கள். அவர் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, என்னால எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 2வது அவர் வார்த்தையில நிலைத்திருந்தாதான் அவர் சொல்றபடி நம்ம வாழ்றோம், நம்ம வாழ்க்கை நிலைத்திருக்கும். 3வது சொல்லுங்க, அவருடைய அன்பிலே என்ன செய்யுங்க, நிலைத்திரு. எல்லாரும் எழுந்திரு, கர்த்தரை சூத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிப்போம். ஹல்லேலூயா. நானே மெய்யான திராட்சை செடி, நானே செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது செடிகளை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட ஒரு கொடியை போல, ஒன்னில்லாத ஒரு கட்டையை போலமா அது அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். அதனால நம்ம அவரிலே நிலைத்திருக்கணும். 2வது அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். 3வது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க. எல்லாருடைய கரங்கள் வைத்து கர்த்தரை சூத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே சொல்லுங்க, எதுல குறைவா இருக்க சொல்லுங்க. அன்புல குறைவா இருக்கா? வார்த்தையை நீங்க இன்னும் அதிகமா தியானிக்கலையா, கேட்கலையா, வாசிக்கலையா, கை கொள்ளலையா சொல்லுங்க. ஆண்டவரே இன்னையிலிருந்து இந்த ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, வார்த்தையை நிலைத்திருக்க. எல்லாத்துக்கும் மேல அவருக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம வாழ்றீங்களா சொல்லுங்க. ஆண்டவரே நான் உண்மையிலே நிலைத்திருக்கிறோம். கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். நீ சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோப்பா. நீர் செடி, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கிற ஒரு கொடி. ரோமர்ல சொன்னபடி ஆண்டவரே ஒரு காட்டு ஒளிவ மரத்தை கொண்டு வந்து ஆண்டவரே நல்ல ஒளிவ மரத்துல எங்களை ஆண்டவரே கர்த்தா ஒட்ட வைத்திருக்கிறேன். ஆண்டவரே அதே போல இந்த செடியாகி உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க, நாங்கள் உமக்கு பிரயோஜனமா கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் அசுத்தங்கள், பாவங்கள், ஆண்டவர் எந்த ஒரு காரியம் உண்மையிலே இருக்கிற அந்த அன்பை எங்களை விட்டு விலக்காதபடிக்கு
நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. உடைய வார்த்தையிலே நிலைத்திருந்த வார்த்தைப்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எல்லாத்துக்கும் மேல நாங்கள் உடைய அன்பிலே நிலைத்திருக்க, உம்மிடத்தில் அன்பு கூறுவது போல எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல எல்லா மக்களிடத்துல நாங்கள் அன்பாய் நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொரு இந்த வார்த்தைப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.